குட் மார்னிங் டு எவ்ரிவன். கணிதமேதை ராமானுஜர் அவர்கள் மாணவர்களிடையே கணிதத்தில் ஆர்வத்தை வளர்ப்பதற்காக தனது பிறந்த தேதியை பயன்படுத்தி மேஜிக் ஸ்கொயர் ஒன்றை கண்டுபிடித்துள்ளார். நம்ம இப்போ அதை பார்ப்போம். டிஸ்பிளேயில் தெரியுது பாருங்கள். கணிதமேதை ராமானுஜரோட பிறந்த தேதி பார்த்திங்கன்னா 22/12/1887. டினா டேட், எம்னா மந்த்து, இயரை வந்து ரெண்டாக பிரிச்சிருக்கோம். ஆஃப் இயர், உயர். ஃபஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா 22/12/1887 1887ன்னு பிரிச்சிருக்கோம். செகண்ட் ரோ என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அது ரிவர்ஸ் ஆர்டரில் போட்டிருக்கோம். 87 18 12 22 87 18 12 22. தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டூ நம்பர் 87 18 தேர்ட் ரோவில் தேர்ட் ஃபோர்த்தில் போட்டிருக்கோம். 87 18 க்ரீன் கலரில் போட்டிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12 22 செகண்ட் ரோவில் தேர்டு ஃபோர்த் நம்பரை தேர்ட் ரோவில் ஃப்ரண்ட்லேயே போட்டிருக்கோம். ஃபஸ்ட் ரோவில் 12 22. அடுத்து ஃபோர்த் ரோ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுவோம். 18 87 22 12. அடுத்து பாருங்கள், அவர் ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்காரு. ஃபார்முலா இந்த மெத்தடை இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆர்டரில் எழுதிட்டோம் டேட்டா பர்த்தை. செகண்ட் வந்து ஒரு நல் மேட்ரிக்ஸ்னால் ரோ ஆட் பண்ணாலும் காலம் ஆட் பண்ணாலும் 0 வரணும் நம்மளுக்கு. இப்போ ஃபஸ்ட் ரோ பார்த்திங்கன்னா 0, ரோ செகண்ட் ரோ ஆட் பண்ணி பார்த்திங்கனாலும் 0 வரும். தேர்ட் ரோ ஆட் பண்ணாலும் 0, ஃபோர்த் ரோ ஆட் பண்ணாலும் 0, அதே வெர்டிக்கல் ஆட் பண்ணாலும் 0. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ நம்ம பார்த்தது தான் டேட்டு, மந்த்து, இயரை ஸ்மால் ஒய் கேபிட்டல் ஒய்னு பிரிச்சிருக்காங்க. அதே நம்ம பார்த்துருக்கிறது இதில் இருக்குது y+1. இப்போ பார்த்தீங்களா, நம்ம பார்த்துருக்கிறது வந்து டைரெக்டாக +1 -1 -3 +3 இருக்குது. இங்கே வந்து எந்த நம்பரை ஆட் பண்ணோம், ஒய்னா ஒய். இதை நான் டீட்டெயிலாக பின்னாடி போட்டிருக்கேன். ராமானுஜர் மேஜிக் ஸ்கொயரிங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ண டேபிள் இருக்குது. அதாவது நம்ம எப்படி எழுதணும்னு சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண டேபிள். செகண்ட் நல் மேட்ரிக்ஸ் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேஜிக் ஸ்கொயர் கிடைக்கும். இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா இப்போ 22னா அது அந்த பிளேஸுக்கு நேராக நம்ம ஆட் பண்ணோம். 4 × 4 இது மேட்ரிக்ஸு. நம்மளுக்கு மேஜிக் ஸ்கொயர் கிடச்சிருச்சு. இதை பார்த்தீங்கன்னா இந்த ரோவெல்லாம் ஆட் பண்ணாலும் 139 வரும். ஃபஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ ஆட் பண்ணாலும் 139 வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம் ஆட் பண்ணாலும் 139 வரும். நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ஸ்கொயர்னால் ஃபஸ்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ரெட் கலரில் இருக்கிறது, ஆரஞ்சு கலர், இந்த மாதிரி இந்த ஸ்கொயரை ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 139 வரும். ஆட் பண்ணி வேணால் பாருங்கள். அடுத்து டயக்னல் ஆட் பண்ணாலும் 139 வரும். இந்த டயக்னல் க்ரீனு பிங்க்கு ஆட் பண்ணாலும் 139 வரும். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ரெண்டு நம்பர் அதாவது ப்ளூ ஆட் பண்ணாலும் 139 வரும். பிங்க் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 139 வரும். அடுத்து இந்த சென்டராக இருக்கிறத ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 139 வரும். அடுத்து இந்த கார்னர் இருக்க 4 நம்பர்ஸ் ஆட் பண்ணாலும் உங்களுக்கு 139 வரும். அடுத்து ஃபைனல் அடுத்து இந்த ஃபஸ்ட் ரோ லாஸ்ட் ரோ விட்டுட்டு சென்ட்ரல் இருக்க இந்த நம்பரையும் க்ரீனை தனியாக ஆட் பண்ணிங்கனாலும் 139 வரும். இந்த நம்பரை ஆட் பண்ணாலும் 139 வரும். இப்படி பார்த்தீங்களா, எத்தனை விதமாக நம்மளுக்கு எப்படி நீங்கள் ஆட் பண்ணாலும் ஒரு நம்பர் வருது. அதாவது அவரோட பர்த்டேட்டுக்கு ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி 139. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பர்த்டே கண்டுபிடிக்கலாம். இப்போ என்னோடய பர்த்டேட்டுக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதே மெத்தட் பயன்படுத்தி ஃபஸ்ட் பாக்ஸை போட்டிருக்கேன். செகண்டு இந்த மெத்தடு தான் இங்கே பாருங்கள். செகண்ட் பாருங்கள், டி டேட்டு MIHY y+1, அதாவது இயர் கூட +1 பண்ணோம். H-1, இந்த H கூட -1, M-3, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதோடு ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஃபைனல் பாக்ஸ் கிடைக்கும். இதுதான் நம்மளோட மேஜிக் ஸ்கொயர். இதை ஆட் பண்ணிங்கன்னா என்னோட டேட்டா பர்த்துக்கு என்னோட மேஜிக் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 30, அதாவது 30 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மேக்ஸ் அண்ணாவோட டேட்டா பர்த்துக்கு நான் போட்டிருக்கேன். மேக்ஸ் அண்ணாவோட டேட்டா பர்த்துக்கு போட்டப்போ 115 115 வருது. அவரோட மேஜிக் நம்பர் வந்து 115. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களோட டேட்டா பர்த்துக்கு மேஜிக் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் வந்து ஒரு ராமானுஜர் மேஜிக் ஸ்கொயருக்கு ஒர்க்கிங் மாடல் பண்ணியிருக்கேன்.
அது உங்களுக்கு அங்கே டிஸ்பிளேயில் வச்சுருப்பேன். இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் ரோல் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரோட டேட்டா பர்த்துக்கும் நம்ம மேஜிக் ஸ்கொயர் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் ஒர்க்கிங் மாடல் பண்ணதில் நீங்கள் அதை ரோல் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்த்த மெத்தட்லேயே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட மேஜிக் நம்பர் கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.